பெண்களால் பணிபுரியும் இடத்தில் ஆளுமையுடன் வேலை பார்க்கவும் முடியும். குடும்ப வாழ்க்கையில் தனது குடும்பத்திற்காக அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் அனைத்து வேலைகளையும் செய்யவும் முடியும். அவளுக்கு பல திறமைகள் உள்ளது. குடும்பத்தையும் அவளது கனவுகளுக்கான வேலையையும் இரண்டையும் திறமையாக அவளால் பார்க்க முடியும். அவளுக்கும் நண்பர்களுடன் கதை பேசி மகிழ ஆசை உள்ளது. அவளுக்கும் உணர்வுகள் உள்ளது. இன்னும் சிலர் ஆடை சுதந்திரத்தால் தான் பெண்களுக்கு தவறு இழைக்கப்படுகிறது என்று கூறுகிறார்கள். 7 வயது 5 வயது குழந்தைகளும் கூடவா தவறாக ஆடை அணிகிறார்கள்? ஒரு அநீதி ஒன்று நடக்கும் பொழுது அதற்கும் காரணம் பெண்தானா? எத்தனை காலங்களுக்குத்தான் இந்த வார்த்தைகளை கொண்டே மட்டம் தட்டுவது? ஒருவரின் சுதந்திரம் என்பது மற்றொருவர் தருவதில்லை. அதே கேள்வியை பெண்கள் சொன்னால் சரியாக இருக்குமா? நீங்கள் நடமாடுவதற்கும், நீங்கள் வெளியே செல்வதற்கும், நீங்கள் போன் பேசுவதற்கும், நீங்கள் பணிபுரிவதற்கும் பெண்கள் நாங்கள் அனுமதி தருகிறோம் என்று கூறினால் அது எப்படி இருக்கும்? பெண் திமிர் என்று வரையறுக்கப்படுகிறது. தனக்கு இயற்கையாகவே கிடைத்த சுதந்திரத்தை பெண்ணாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, தவறாக உபயோகித்தால் தவறாகத்தான் பலன் பெறுவார்கள். அதற்காக அனைத்து பெண்களையும் குற்றம் சாட்ட முடியுமா? அதேபோல் இந்த சமுதாயத்தில் இருவரையும் சமமாக எண்ணும் சிறந்த ஆண்களும் இருக்கிறார்கள். அவர்களின் மீதும் எங்களுக்கு மிகவும் மரியாதையும் மதிப்பும் இருக்கிறது. ஒரு சில ஆண்கள் செய்யும் தவறால் மொத்த ஆண்களையும் குறை கூற முடியாது. அதேபோல்தான் இயற்கையாக கிடைக்கும் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தும் பெண்களுக்கும் தண்டனை கிடைக்கும். அதனால் ஆண் பெரிதா பெண் பெரிதா என்பது இங்கு போட்டி கிடையாது. உங்களை போன்றே நாங்களும் என்று கூறுகிறோம். எனவே பெண்களுக்கு சுதந்திரம் தருகிறோம் என்று கூறாதீர்கள். அது எங்களுடன் ஏற்கனவே உள்ளது. அதை யாரும் பறிக்காமல் இருந்தாலே போதும். நாளை சமுதாயத்தில் உங்களின் பெண் குழந்தையும் மகிழ்ச்சியாக இருப்பாள்.